Hello friends, welcome to Tips Point Tamil YouTube channel. நான் வந்து YouTube சேனலுக்காக ஒரு செல்ஃபி ஸ்டிக் அண்ட் மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் என்னன்ட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம், தென் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 தான் இது. இது வந்து ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கும், நம்ம டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது மைக் வந்து K9 மாடல் வந்து வாங்கியிருக்கேன். அந்த பாக்ஸில் எல்லா ஃபீச்சர்ஸுமே போட்டிருக்காங்க. இது வந்து வயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் இது. இது எப்படி யூஸ் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு செக் பண்ணி நான் காமிக்கிறேன். இது வந்து டைப் சியில் கொடுத்துருக்காங்க. தென் ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கான கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் பேக்கிங் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்திருக்கு. இப்போ செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கிட்டோன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு போயிடலாம், அப்படி தான் இருக்குது. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. தென் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்காக ஆன் ஆஃப் பட்டன் அது. தென் இது வந்து மொபைல் ஹோல்டர். இது 2 சைட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோன் அளவுக்கு தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல க்ரிப்பாகவே இருக்கும், நிற்குது. தென் அதுக்கு மேலேயே வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட். அதில் பின்னாடியே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குது, தென் இன்னொரு பட்டனை டேப் பண்ணோன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. நைட் டைம் ஷூட்லலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஹைட் வந்து தூக்கிட்டு அது நம்ம டைட் பண்ணிட்டோன்னா நல்லா ஃபிக்ஸடாக நின்றுக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த நாபு. தென் இந்த ஸ்டாண்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்திங்களா, நல்லா சின்ன ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க கீழே. அது அழகாக காம்பேக்டாக இருக்குது. தென் டேபிள் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை நிற்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் வந்து வச்சிட்டோன்னா அதெல்லாம் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாபை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஹைட்டு தூக்கணும். இப்போ சின்னதாக இருக்கிறத வந்து நான் பெருசாக்கி காமிக்கிறேன். இன்னும் லென்த்தாகவே வருது. அது எல்லாமே வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த பழுப்பு எல்லாமே வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது குவாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு இது ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எந்த டேமேஜுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னுட்டு. ஒரு 2.5 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் அந்த ஹோல்டர் வந்துட்டு நம்ம வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஹாரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம். நல்லா ஈஸியாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டும் நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் ஸ்டாப் ஆகிடுதா இல்லை பேட்ரி பவர் ஏதாச்சும் கம்மியாக இருக்கான்ட்டு. ஆனால் நல்லாவே இருக்குங்க. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வரும்னு நினைக்கிறேன் ஃபீட்டாக.
இப்போ அப்படியே நம்ம கம்மி பண்ணி எந்த ஆங்கிளில் வேணுமோ எந்த ஹைட் வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாப் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம டைட் பண்ணிட்டோன்னா அப்படியே ஸ்டேபிளாக நின்றுடும், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். தென் இதை வந்து செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட் ஃபுல்லாக ஏற்றிட்டு நம்ம இங்கேருந்தே அங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அந்த பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்து எடுத்துடும், நம்ம ஃபோன்லேருந்து கனெக்ட் ஆகிடும். நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த பட்டன் தெரியுதுங்களா, இங்கேருந்தே ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டில் ஒரு டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும், லைட்டுக்காக மட்டும் இது. தென் அந்த நாப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அந்த ஆங்கிள் வந்துட்டு நம்ம எப்படி வேணுமோ எந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். தென் மைக்குக்கு இப்போ வரலாம். மைக் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணலாம். எந்த டேமேஜுமே இல்லை பாக்ஸில் வெளியே பார்க்கும்போது. நல்லா சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸுமே நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஒன்று வந்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்டர் பாருங்கள், அதை வந்து கிளிப் போட்டுக்கலாம். நம்ம ஷர்ட்டில் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். 2 கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நாய்ஸ் வந்துட்டு கிளியராக கிடைக்கணும், நாய்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடும், வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும், அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து டைப் சிக்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கனெக்ட் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ரிசீவர், இதை வந்து நம்ம ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து டைப் சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இப்போ வர எல்லா மொபைலுக்குமே வந்துட்டு டைப் சி தான் வருது, ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன லென்த்து தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து டைப் சி கேபிள், இன்னொரு பக்கம் வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இது சார்ஜ் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து சார்ஜ் போடணும், அதுக்கான கேபிள் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் சைடு வந்து இங்கிலீஷில் இருக்குது, இன்னொரு சைடு வந்து சைனீஸில் இருக்குது. யூசர் மேனுவலும் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருந்தது. நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டரில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனில் வந்து ரிசீவரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது டிரான்ஸ்மிட்டரில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு பட்டன் இருக்குது, ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா டைப் சிக்கான கேபிள் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம், பண்ணி நம்ம சார்ஜ் போடணும். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ புதுசாக வந்ததுனால கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதில் பேட்ரி 2 டவுனாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு சார்ஜ் போடலாம். இந்த கேபிள் எடுத்து அந்த டைப் சி போர்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைட் எரியுதா, ரெட் லைட்டு.
இது எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா சார்ஜ் ஏறுது அப்படின்றதுக்காக இண்டிகேட் பண்ணுது. ரெட் லைட் வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்ட்டு. சார்ஜ் சப்போஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிசீவரில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் லைட் எரியும். பட் ஆனால் யூசர் மேனுவலில் வந்து ப்ளூ லைட்டுன்னு போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து க்ரீன் லைட் தான் எரிஞ்சது. தென் பேட்ரி லோவாக இருக்குது அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா பேட்ரி லோவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்க, அவ்வளோதான். நான் இப்போ இந்த வாய்ஸ் கேட்குறது வந்து இந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். செல்ஃபி ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்துட்டு நான் அமேசானில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். ஆஃபர் ப்ரைஸில் 280க்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக 280க்கு இது வர்த்தான ப்ராடக்ட் தான் இது. தென் மைக்கு பார்த்தீங்கன்னா 799க்கு வாங்கியிருந்தேன். அதுவுமே நல்ல குவாலிட்டியில் நல்லாவே இருக்குது. இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்க இல்லை வேறு எதுக்காச்சும் தேவை அவங்களுக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். டாடா.